சேலம் மாநகரில் நோயாளி என்னும் நிரந்தர முத்திரையில் இருந்து மனிதனை மீட்கும் மருந்தில்லா வைத்தியமான அக்குபங்சர் வைத்திய முறையின் மூலம் மக்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிப்பதில் புகழ்பெற்று விளங்கும் மருத்துவமனை அட்டாமா அக்குபஞ்சர் மருத்துவமனையாகும். இம்மருத்துவமனையின் தலைமை இயக்குனர் டாக்டர் ஏ மௌலானா ஷாஹின் ஷா அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுக்கு சேலத்திலிருந்து அட்டாமா அக்குபஞ்சரின் சார்பாக டாக்டர் மௌலானா பேசுகிறேன். நமது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் சாதிக்க முடியாத இல்லை என்ற அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் நம் அக்குபஞ்சரில் என்னென்ன வியாதிகள் தீரும், அது என்ன தொந்தரவுகளிலிருந்து பிணியிலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றியும், நான் கற்று வந்த எனது குருகுல ஆசானை பற்றியும் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் வியாதிகளை பற்றி சொல்லுகின்றேன். தற்பொழுது இருக்கக்கூடிய மருந்துகளின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் ஜனங்களை எதை தேடி நாம் அலையலாம், எதில் நாம் நோய் தீரும் என்பதற்காக எல்லா விதமான வைத்தியத்தையும் பார்த்துவிட்டு கடைசியில் நமது அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்வதெல்லாம் என்னவென்றால் சிறிய சிறிய ஊசிகள் மூலம் மருந்துகள் இல்லாமலே நோய்களை குணப்படுத்தும் முறை. இதைத்தான் எங்களது ஆசான் ப்ரொஃபசர் அப்துல்லா ஷேக் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கிபி 2030ற்குள் மருந்தில்லா உலகம் படைக்க வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய சாதனையாக சொல்ல போனால் மாதத்திற்கு 100 பேர் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் டாக்டர்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பரீட்சைகள், தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் முதலில் நடத்திக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அட்டாமா அக்குபஞ்சரின் சார்பாக பயிற்சி மையங்களை வைத்து பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக நாம் பலருக்கும் வைத்தியம் சிறந்த கொடுத்த வகையிலே தொடர்ச்சியாக மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் சர்வதேச மாநாடுகளையும் நடத்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நமது ப்ரொஃபசருடைய உச்சபட்சமாக அவருடைய பயிற்சி யாருக்கு கிடைத்தது என்றால், பிறவி குருடர்கள் 3 பேருக்கு பயிற்சி அளித்து இன்றைக்கு அவர்கள் பிரபலமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் யார் வேண்டுமானாலும் நாம் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையை எங்களது ப்ரொஃபசர் டாக்டர் அப்துல்லா ஷேக் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார். தற்சமயம் அவர் உயிருடன் இல்லை என்றாலும் அவர் விதைத்த விதைகளாக நாங்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அக்குபஞ்சர் என்பது சுமார் கிமு 2697 2596 ஆண்டு வாழ்ந்த ஹுவாங் டி என்பவர் மூலமாக முறைப்படுத்தப்பட்டு உலகுக்கு கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் என்னவென்றால், நம்ம மனித உடலிலே உள்ள மர்ம புள்ளிகளை கொண்டு எந்த விதமான வியாதிகளையும் குணப்படுத்த முடியும் என்பது. கொஞ்சம் தந்தையாக இருந்தவர் ஹுவாங் டி என்பவர். நான் கிட்டத்தட்ட 10 வருடமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். 10 வருடங்களாக பலவிதமான வைத்திய முறைகளையும் பார்த்துவிட்டு என்னிடம் வந்த நோயாளிகள் மிகவும் திருப்தியுடன், மிகவும் மகிழ்ச்சியுடன், மருந்துகள் இல்லாமல், செலவு அதிகம் இல்லாமல் வந்து வைத்தியம் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நமது ட்ரைனிங் சென்டரில் மாணவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. 6 மாத டியூரேஷன். அதில் நிறைய மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் தற்சமயம் வைத்தியம் செய்து கொண்டு எல்லாரும் மருந்தில்லா உலகம் படைக்க வேண்டும் என்பது தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால், பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்பது நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம் முதலிய பஞ்சபூதங்களும் நமது உடம்பிலே இருக்கின்றன. அவை இருக்கக்கூடிய அளவுகள் சமமான முறையிலே இருக்க வேண்டும். அவை சமநிலை தவறும் பொழுதுதான் நமது உடலிலே வியாதி உண்டாகிறது. எங்களுடைய வைத்திய முறையிலே வியாதிகளுக்கு பெயர்களே கிடையாது. அது சுகராக இருந்தாலும் சரி, ரத்த கொதிப்பாக இருந்தாலும் சரி, பித்தப்பை கல்லாக இருந்தாலும் சரி, சிறுநீரக கல்லாக இருந்தாலும் சரி, மாரடைப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு வேண்டியதெல்லாம் நமது நாடி துடிப்பு, நாடி பரிசோதனை தான் முக்கியம். இந்த நாடி பரிசோதனை மூலம் உடம்பில் உள்ள வியாதிகளை கண்டறிந்து அவை எங்கு அடைப்பட்டிருக்கின்றன, இந்த சக்தி ஓட்ட பாதையில் அடைப்பட்டிருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை அளிக்கும் பொழுது நமது உடலில் உள்ள நோய்கள், பிணிகள் யாவும் மருந்துகள் இல்லாமலே குணப்படுத்தப்படுகின்றன. நாம் செய்வதெல்லாம் சிறிய சிறிய ஊசிகளை கொண்டு
எங்கு அடைப்பட்டிருக்கிறதோ, எந்த புள்ளியில் அடைப்பட்டிருக்கிறதோ அந்த மர்ம புள்ளியை கண்டறிந்து சிறிய துளையிட்டு அதன் மூலம் இதன் மூலம் ஓரளவுக்கு மிகவும் மிகவும் குறைந்த ஓரளவு வழிதான் இருக்குமே தவிர ஊசி கண்டு பயப்பட வேண்டியது. அதிலும் முன்னேற்றமாக இப்போ சயின்டிபிக் மெத்தடின் படி நாங்கள் லேசர் தெரப்பியும் உபயோகப்படுத்துகின்றோம். அது பஞ்ச விரோத தத்துவத்தின்படி நம்ம நாடி பரிசோதனை முன்பு கைகள் மூலமாக கண்டு உணர்ந்து கொண்டிருந்தோம். தற்பொழுது அதுவும் சயின்டிபிக் மூலமாக நமது அமெரிக்காவிலிருந்து ஒரு சாப்ட்வேர் இறக்குமதி செய்து நமது ஆஸ்பத்திரியில் நிறுவியிருக்கின்றோம். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த கருவியை நமது ஆஸ்பத்திரியில் நிறுவியதன் மூலம் இன்னும் வைத்திய முறை மிகவும் இலகுவாகவும் செலவுகள் குறைந்தும் வெகு சீக்கிரம் நாம் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கின்றோம். எந்த வியாதி என்ன எது இருந்தாலும் உடனடியாக நாம் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இதன் மூலம் பெறுகின்றோம். மேலும் நமது ஆஸ்பத்திரியிலே பிணியாளர்கள், குணமான பிணியாளர்கள் நடக்க முடியாமல் கைகால் நடுக்கம் உதறலோடு வந்த ஒருவர் மிகவும் நன்றாக குணமடைந்து இன்றைக்கு அவர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அதை போலவே வயிற்றுப்போக்கின் காரணமாக 1 வருடமாக வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு இதன் மூலம் இருந்து உணவே இல்லாமல் மிகவும் நொந்து சதையுடன் இருந்தவர்கள் வெறும் எலும்புக்கூடு போல் ஆகி இன்றைக்கு கடந்த ஒரு 2 மாதமாக சிகிச்சை செய்து இன்றைக்கு அவர் எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் சாப்பிடுகின்றார், நன்றாக இருக்கின்றார். அவரும் நன்றாக இருக்கின்றார். அவருடைய கணவருக்கு இப்போ தற்போது வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் மேலும் சர்க்கரை வியாதி மிகவும் நல்ல முறையில் குணப்படுத்தி காட்டியிருக்கின்றோம். சர்க்கரை வியாதியும் குணப்படுத்தி இருக்கின்றோம். இரத்த கொதிப்பு என்பதை ஒரு 15-20 நாட்களிலேயே நார்மலுக்கு வந்துகின்றது. இரத்த கொதிப்பு என்பது எமது வைத்தியத்திலே இரத்த கொதிப்பு கிடையாது. காரணம், இரத்த கொதிப்பு உள்ளுறுப்பு ஏதோ ஒன்று பழுதுபட்டிருப்பதனால் அதற்கு அதிக ரத்தம் தேவைப்படுகிறது என்பதனால் பழுதுபட்ட உறுப்புக்காக இருதயம் அதிகப்படியாக ரத்தத்தை செலுத்துகின்றது. அந்த ரத்தத்தை செலுத்துகின்ற பொழுது நமக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை இரத்த கொதிப்பு என்று இது பண்ணுகிறது. அதை ஆங்கில மருத்துவமாகட்டும் மற்ற மருத்துவங்களாகட்டும் இரத்த கொதிப்பு என்பதை ஒரு வியாதியாக எண்ணி அதற்கு மாத்திரையை கொடுத்து அதை அடக்கி வைத்து விடுகிறார்கள். அப்படி அடக்குவதன் மூலம் பழுதுபட்ட உறுப்பை சரி செய்ய முடிவதில்லை. இயற்கையாகவே இறைவனுடைய அருளால் பிறந்தது முதல் சாகும் வரை வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் நமது உடலிலேயே மர்ம புள்ளிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் மர்ம புள்ளிகள் உள்ளன. அந்த புள்ளிகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது எங்கு பழுதுபட்டிருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் டிராபிக் ஜாமை சரி செய்வதைப் போல் அதை சரி செய்தால் அதன் மூலம் நாம் வியாதிகளிலிருந்து விடுபடலாம்.